அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பேராயிரம் பரவி வானோர் ஏற்றும் பெம்மானே, பிரிவில அடியார்க்கு என்றும் பாராது செல்வம் வருவிப்பானை, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் அருள வல்லான் தன்னை, திரிபுரத்தில் சிலைகை கொண்ட போரானை, உள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே, போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. அன்பு சார்ந்த பெரியோர்களே, இன்று மாசி மாதம் 11ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, தசமி தேதி 11 மணி 26 நிமிடம் காலையில், பின்னாடி ஏகாதசி தேதி, மூல நட்சத்திரம் மாலை 4:30 வரை இருக்குது, பின்னாடி பூராட நட்சத்திரம், அமிர்த யோகம் சித்த யோகம். மூல நட்சத்திரம் இருக்க வரையும் அமிர்த யோகம், அதுக்கு பிறகு சித்த யோகம். இன்றைக்கு யோகம் நன்றாக இருக்கிறது. ராகு காலம் 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் 12 முதல் 1:30 வரை, குளிகன் 3 முதல் 4:30 வரை, சூலம் மேற்கு. இன்று மேற்கு வெள்ளம் பரிகாரம். அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? தினசரி ஒரு சில கிரகங்கள் 2 நாளைக்கு ஒரு தவணை ஒரு கிரகங்கள்லாம் மாறுது, 40 நாளைக்கு ஒரு தவணை கிரகங்கள்லாம் மாறுது. இந்த கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூரியன், புதன், சனி 3 பேர் கும்பத்தில் இருக்காங்க. சந்திரன் மாறி இருக்காரு, தனுஷுக்கு வந்துட்டாரு. நேற்று விருச்சிகத்தில் இருந்தாரு, மத்தியானமாக தனுஷுக்கு வந்துட்டாரு. செவ்வாய் மிதுனத்தில் இருக்காரு. குரு பகவான் ரிஷபத்தில், சுக்கிரனும் ராகுவும் மீனத்தில் இருக்காங்க. ராகு சித்திர மாதம் மாறுவார், குரு சித்திர மாதம் மாறுறாரு. அதனால இதான் இன்றைக்கு உள்ள கிரகத்தினுடைய அமைப்பு. ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? அதாவது மேஷ ராசிக்கு இன்று நல்ல நாள். குரு 2ஆம் இடத்துல இருக்காரு, அது கண்டிப்பாக நல்ல பலனை தருவார். நமக்கு தேவையான நன்மையான பலன்கள் எல்லாம் அவங்களுக்கு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 11, சூரியன் 11, புதன் 11, 3 பேரும் 11 இருப்பது நன்மை தான். அதனால குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். அதனால மேஷராசி என்பவர்களே கவனமாக செயல்படுங்கள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள் தான் நடைபெறும் என்று பொருள். அது கவனமாக நடந்து விட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கு. அது 11/5 வரையும் இருக்கு. அதாவது 11ஆவது தேதி 5ஆவது மாதம் வரையும் இந்த குரு அமைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் குரு பயிற்சி இருக்குது. அன்பான ரிஷபராசி என்பதே உங்களுக்கு ஜென்ம குரு, பிரச்சனைக்குரிய காலம், கவனமாக நடந்து கொள்வது நல்லது. அன்பான நேயர்களை, இந்த ரிஷபராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. ஏன்னா பிரச்சனைகளை ஏதாவது உருவாக்கி விட்டுரும், இடம் மாற்றங்களை கொடுக்கும். வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், பதவி உயர்வு எதிர்பார்த்துருந்தால் வரலாம். இடம் மாற்றத்தை, அதாவது வேறு எங்கேயாவது ஒரு ஊரில் வேலை பார்க்கலாம், சொந்த ஊர் பக்கம் கேட்கலாம், போகலாம், இதெல்லாம் இருக்குது. ஆனால் பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுத்திடும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மிதுன ராசி என்பது உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு, விரைய ஸ்தானத்தில் இருக்காரு. தேவையில்லாத என்னத்தையாவது விரைகளை எடுத்து விடுவார். பார்த்து கவனமாக நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. நல்ல விரை செலவுகளாக பண்ணுங்க, சுப விரைகளாக முடிஞ்ச வரையும் பண்ணுங்க. தேவையில்லாத செலவில் போய் மாட்டிடாதீங்க. அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். மற்ற கிரகங்களாக உங்களுக்கு பலமாக இல்லை. ஒரு ராசிநாதன் கூட 6ஆம் இடத்துல போயிருக்கார், தேய்பிரை சந்திரன். அதனால கடகராசிக்காரர்களுக்கு நல்ல இருக்கு நேரம், நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்து ஜாகிரதையாக பண்ணி கொடுப்போம். இன்று உங்களுக்கு நல்ல யோகமான நாள் என்று சொல்லலாம். அடுத்து சிம்மராசி என்பதே உங்களுக்கு நாள் சரியில்லை, பார்த்து ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது குரு 10ஆம் இடத்துல இருக்காரு. குரு 10ல் இருந்தால் பவுசி குறைப்பான என்று சொல்லுவார்கள். பவுசி என்றால் என்ன? நம்முடைய நல்ல நிலைமையை குறைச்சி காட்டுவாங்க அப்படின்னு பேரும். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்வது நலம். அந்த
சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரையும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அது பிறகு உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுற குரு நல்லது. கன்னிராசி என்பவர்களுக்கு அருமையான நாள் உண்டு. கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா 9ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல. செவ்வாய் 10ல் இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பு. தொழில் சாரம்லாம் நல்லா இருக்குது, நல்ல முன்னேற்றம் இருக்குது. காரியங்கள் எதுவும் தடைப்படாது. உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ அந்த காரியங்களை அனைத்தும் செஞ்சுக்கலாம். அதாவது நான் என்னுடைய பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓஹோன்னு இருப்பீங்க, கொட்டுங்கிற உங்களுக்கு தேவையான காரியங்களை பூர்த்தி பண்ணிக்கணும். அதெல்லாம் நீங்கள் என்ன மனிதனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்குது, அது கூட அவங்களுக்கு நிச்சயமாக நடைபெறும் அப்படின்னு பேர். அன்பான துளாராசி என்பவர்களே, அவங்களுக்கு குரு சரியில்லை, 8ல் இருக்காரு. புதுசாக எதையும் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கொஞ்சம் நாள் தான், ஒரு 2 மாதம் தான் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. செய்ததை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை கவனமாக பண்ணுங்க. உங்களுக்கு ராகு 6ல் இருக்காரு, நல்ல பலன் தரும். ராகுல இருக்க 6 உங்களை எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்ளும். அடுத்து விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள், நல்ல காரியங்களாக நடக்கும். குரு 7ஆம் இடத்துல இருக்காரு, அருமையான நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான தனுசு ராசி என்பதிலே உங்களுக்கு இப்போ குரு 6ஆம் இடத்துல இருக்காரு. உடல்நிலை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் பார்த்து நடந்துக்குமா. ஆனால் உங்களுக்கு சனி பகவானும் ராகு பகவானும் நல்ல இடத்துல இருக்காங்க. சனி 3ல் இருக்கார், சனி பகவான். ராகு பகவான் 4ல் இருக்கார். அதே மாதிரி சுக்கிரனும் 4ல் உச்சம் இருக்காரு. ஆனால் 6ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சம் பெறக்கூடாது. அதனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஆரோக்கியத்தில் ஏதாவது கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பாங்க. நிச்சயமாக அந்த 11/5 வரையும் அந்த நிலைமை இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அன்பான மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7 பகவானுடைய காலம் இருக்கிறது. அதனால் இன்னும் ஒரு 18 மாதம் இருக்குது, ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கார். ராகு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். ஆகவே உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான நேயர்களே, மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல நாள். 7 அவங்க வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றுலாம் வரும். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு 7 நடக்குது. அதனால் 7 சனி நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த கிரகங்களும் சரியில்லை. ஏன்னா உங்கள் ராசியிலேயே சனி பகவான் இருக்கார், அது கொஞ்சம் சிரமம். 2ல் ராகு இருக்கார், அதுவும் சிரமம். ஆனால் சுக்கிரன் 4ஆம் அதிபதி உச்சம் பெற்று 2ஆம் இடத்துக்கு, அது மட்டும் உங்களுக்கு நல்லது. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை, கவனமாக நடந்து கொள்வது. அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. உங்களுக்கு 4ஆம் அதிபதி, உங்களுக்கு 3ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. ஆனால் உங்களுக்கு சுக்கிரன் நல்லவன் கிடையாது, பகைவர். அதில் உங்கள் ராசியில் ராகு வேறு இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு எந்த காரியத்தையும் செய்ய விட மாட்டார், தடை தடங்கள் தாமதம். ஆனால் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் நன்மை. என்ன நன்மைன்னா, 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அந்த ராசிநாதன் குரு அவர் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால கஷ்டம் இருக்கும், கஷ்டத்துக்கிடையே காரியம் நடக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காரியம் நாட்டமாக இருக்கும், ஆனால் காரியங்கள் நடந்துடும், தடைப்படாது, நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களை, 2ஆம் அதிபதி போய் 4ல் இருக்கார். கொஞ்சம் உடல்நிலையில் ஏதாவது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சற்று சிரமங்கள் இருக்கலாம். அன்பான மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களை சனிக்கிழமையோடு விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி எள்ளெண்ணம் காக்காய்க்கு வைத்து முடிஞ்சதுன்னா வாரத்தோறும் அர்ச்சனை பண்ணுங்கள், இல்லைன்னா மாதம் ஒரு முறை அர்ச்சனை பண்ணுங்கள். கோளறு திருப்பதிக்கா பாராயணம் பண்ணுங்கள். இந்த கோளறு திருப்பதிக்கா பாராயணம் பண்ணிங்கன்னா சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும். அன்பான நேயர்களே, இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப சாலை சிறந்தது. இறை வழிபாட்டுக்கு மிஞ்சினது உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் அன்பான நேயர்களுக்கு, அதாவது நான் தினந்தோறும் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இறை வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். அதாவது மாற்று மதத்தினரோட சொல்கிறாங்க, கடவுள் இருக்கிறார் பயமேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல அருமையான அமைப்பு. அது இறைவன் இருக்கிறார், ஏன் பயப்படணும்? நம்ம வாழ்க்கை நடப்போம், அவர் எல்லாத்தையும் இருப்போம். அதுக்காக நம்ம ஆட்டுக்கு நடப்போம்னா, நம்ம ஆட்டுக்கு தலைகாலம் தெரியாமல் நடந்தோம்னா என்ன பண்ணுறது? காலையில் நடக்கிறது போல தலையாக நடக்கிறான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா தவறு வந்துடும். அதனால் நம்ம வாழ்க்கை நிதானமாக நடப்போம். இறைவன் நமக்கு ஒரு நல்வழியை காட்டுவாங்க. அதனால் இறை வழிபாடு செய்யுங்க. அதாவது நம்மளால் முடிஞ்சது, அதாவது திருவாசகம் பாராயணம் பண்ணுங்க, தேவாரம் படிங்க,
இறைவனுடைய நாமாவளியை சொல்லுங்க. ஒன்றுமே சொல்கிறதுக்கு நமக்கு முடியல தெரியல அப்படின்னா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய எதையாவது பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிவாய நம என்ற சிந்திப்பாருக்கு அபாயம் ஒரு நாளில் இதுவே உபாயமாகும் ஔவையார் சொன்னாங்க. அன்பான நேயர்களே, இறை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக மாசி மாதம், அதாவது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நான் இங்கே வந்து பதிவு பண்ணுறேன். அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வேகத்தில் செல்கிறது. அதாவது என்னென்ன வேகத்தில் செல்கிறது அப்படின்றால், சந்திரன் 12 ராசிகளையும் 27 நாட்களில் கடக்கிறது. இது ரொம்ப மிக வேகமான செயல். 12 ராசிகளையும் 27 நாளில் சந்திரன் கடக்கிறான். வேண்டியிருப்பதால் அது மற்ற கிரகங்களை விட வேகமாக செல்கிறது. சனி பகவான் 12 ராசிகளையும் 30 ஆண்டுகளில் கடக்கிறார். ஒரு வருஷத்துக்கு ஒரு ராசிக்கு 2.5 ஆண்டுகள் உட்கார்ந்துருப்பான். மெதுவா நகரலாம், ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டான். அப்படி ஒரு முறை இந்த 12 ராசிகளை அவன் சுற்றி வந்தால் 30 ஆண்டுகள் ஆகிறது. இருக்கிறதுலேயே ரொம்ப மெதுவாக செயல்படக்கூடிய கிரகம் சனி பகவான். அவருக்கு பேர் மந்தன்னு ஒரு பேர். அதனால மந்தமாக இருப்பார். ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் சனி இருந்தால் அவங்களுடைய செயல்பாடு மந்தமாகும். 4 சனி இருந்தாலும் மந்தமாகும். இப்படி இல்லை. அதனால இருக்கிறதுல ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகம் சனி பகவான். அவன் 30 ஆண்டுகளில் தான் கடக்க வேண்டியது. ஆகவே மிக மிக குறைந்த வேகத்தில் செல்கிறது. சந்திரன், புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய், குரு, சனி ஆகியவை வேகமானது. ஒன்றை விட ஒன்று வேகம் குறைந்தபடி உள்ளது. அதாவது சந்திரனை விட புதன் வேகம் குறைவு, புதனை விட சுக்கிரன் வேகம் குறைவு, சுக்கிரனை விட சூரியன் வேகம் குறைவு, சூரியனை விட செவ்வாய் வேகம் குறைவு, செவ்வாயை விட குரு வேகம் குறைவு, குருவை விட சனி வேகம் குறைவு. இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் அவங்க மெதுவா நகர்றாங்க. இந்த குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தவணை நகர்றாங்க. இதுல ராகுவை பற்றி நமக்கு சொல்லலை. ஏன்னா ராகு சாயா கிரகம், நிழல் கிரகம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா இப்ப அதுதான் உலகத்துல எல்லாருக்கும் ராகு கேதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய யோக நூலில் ராகு கேது பற்றி அதிகமாக ஒன்றும் அறிவிக்கல. ஆகாயத்தில் உள்ள கிரகங்கள் எல்லாவற்றிற்கும் மேல் சனி பகவான் சரியான, அதாவது சனி பகவான் ரொம்ப தள்ளி இருக்கிறார். இருக்கிற வான்வெளி மண்டபத்திலேயே சனி பகவான் ரொம்ப தள்ளி இருக்கிறார். அதுக்கு அடுத்து குரு பகவான் இருக்கிறார். அதுக்கு கீழே செவ்வாய் இருக்கிறார். சனி பகவானுக்கு கீழே குரு பகவான், குரு பகவானுக்கு கீழே செவ்வாய், அதுக்கு கீழே சூரியன், அதன் கீழே சுக்கிரன், சுக்கிரனுக்கு கீழே புதன், அதன் கீழே சந்திரன். இப்போ இந்த சந்திரன் தான் நமக்கு ரொம்ப கீழே இருக்கான், கிட்டக்க இருக்கான். அதனால இப்போ சந்திரன் நமக்கு ரொம்ப, அதனால சந்திர மண்டலத்துக்கு ஈஸியாக நம்ம போகிறோம். கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறது, நமக்கு அருகாமை சந்திரன் உள்ளது. ஆகவே அன்பான நேயர்களே, நம்ம அந்த கிரகங்கள் தான் நமக்கு அசைவுகளை நமக்கு தருகிறது. அந்த கிரகங்கள் இயக்கம் இல்லை என்றால்
நாம் சரியாக இயங்க முடியாது. அதனால இது அதிகமாக நமக்கு அடிக்கடி இந்த ராசியெல்லாம் சந்திரன் மாறி வருது பாருங்க. 2.25 நாள் தான் ஒரு ராசியில் இருக்கிறது. அதனால 30 நாள் 27 நாள்ல எல்லா இடத்தையும் நிச்சயம் இருக்கு. அதனால இப்போ இருக்கிறதுலே சந்திர மண்டலம் தான் நமக்கு மிக அருமாதிரியில் இருக்குது. அதனால சந்திர மண்டலத்துக்கு மக்கள்லாம் போயிட்டு வர்றாங்க, ராக்கெட்லாம் போகுது. அதுவே ரொம்ப செலவணி போக வேண்டியிருக்கு. அதனால மற்ற மண்டலங்கள்லாம் நம்ம போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அன்பான நேயர்களை இறை வழிபாடு செய்யுங்கள். ஒவ்வொரு நாளைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணுறேன். இறை வழிபாடு செய்து நல்லருள் பெற்று எல்லாரும் நலமுடன் வாழ எல்லா வல்ல சர்வேஸ்வரனையும் எம்பெருமான் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.